मूषिकवाहनमोतकहस्त चामलकर्णविलम्बितसूद्रक वामनरूपमहेश्वरपुत्र विघ्नविनायक पाथ नमस्ते। ओम आयी आनंदवल्ली अमृतकलधरी आदिशक्ति महम्माये मायस्फटिकमणि मामदंगी षडंगी ज्ञानार्थपरिमलनयगरीं नादविन्दुधारिणी नादान्तदर्पणगरीं श्रीं बीजमन्त्रस्वरूपिणीं அம்பா நமோஸ்துதே. அன்பார்ந்த ஆஸ்திக பெருமக்களே, தாய்மார்களே, இந்த இனிய அபூர்வ விஷயம் உங்களை எல்லாரும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அன்பார்ந்த தாய்மார்களே, பெரியோர்களே, சான்றோர் பெருமக்களே, எல்லா துறைகளிலும் மேன்மை அடைந்து வரும் அன்பர்களே, சுபமஸ்து. உலகம் பூராவும் இருக்கிற ஆஸ்தீக அன்பர்களும் தாய்மார்களும் அந்த ஸ்ரீ ரகுராமடிகளார் யூடியூப் வந்த உடனே ஒரு நோட் எடுத்து நிதானமாக கேட்குறதெல்லாம் எழுதிக்கினே வருவாங்க. செல்ஃபோனில் கேட்டுகிட்டே வருவாங்க, அப்படியே எழுதிகிட்டே வருவாங்க. அந்த ஸ்ரீ ரகுராமடிகளார்னு யூடியூப்பை ஆன் பண்ணி விட்டுட்ட அந்த அரை மணி நேரம் எல்லாருடைய கவனமும் எதிர்பேர்லேயும் இருக்காது. சாப்பாடு, தண்ணி, தூக்கம், எந்த விஷயத்தையும் பார்க்காம நிதானமாக பார்ப்பாங்க. அன்பு தாய்மார்களே, திருஷ்டிக்கு என்ன செய்யணுமா? ஒரு குடும்பத்தில் எல்லா வேலைகளுமே தாமசம், தடைகள். எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் தாமசம். அதுக்கு காரணம் அந்த திருஷ்டிக்கு கூட ஒரு உதாரணம் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். மகாபாரத யுத்தத்தில் கடினமான யுத்தம் பயங்கரமாக நடக்கிறது. 11 அந்த 18 அக்ரோணி சேனைகள், அந்த 18 அக்ரோணி சேனைகளும் யுத்த பிரளயகரமாக இருக்குது. சர்வம் நாராயணார்ப்பணமஸ்துன்னு யுத்தம் அத்தனையும் முடிந்தது. பாண்டவர்கள் வென்றார்கள். இந்த கடைசி நாள் யுத்தத்தில் அர்ஜுனா, நீ ரதத்திலேருந்து நீ முதல்ல இறங்கு, அப்புறம் நான் இறங்குறேன்னார். இல்லையே கிருஷ்ணா, தினமும் நீ இறங்கிட்டு அப்புறம் கை கொடுப்ப, நான் இறங்கி வந்துடுவேன். இத்தனை நாள் அப்படி தானே, இன்றைய தினம் மட்டும் என்ன முன்னாடி இறங்க சொல்கிறியே என்னன்னு? ஆமாம், சரி கிருஷ்ணா, நீ சொல்கிறதுல ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம் அப்படின்னு அர்ஜுனன் அந்த ரதத்தட்டிலிருந்து திடீர்னு தூக்கி இறங்கினான், குதிச்சான் காண்டீபத்தோட. அடுத்த க்ஷணம் அந்த ரதத்தின் பேரில் இருக்கிற ஆஞ்சநேயர் அந்த ரதத்தை விட்டு அந்த தியானமானார். மூன்றாவதாக கிருஷ்ண பரமாத்மா அந்த ரதத்திலிருந்து கீழே குதித்தார். அந்த ரதம் அப்படியே பஸ்மமாக எரிந்து சாம்பலாகிவிட்டது. அப்பா, ஆத்மபந்து கிருஷ்ணா, என்னை காப்பாற்றலையே, நீ முன்னே இறங்கி நான் இறங்கியிருந்த என் கதை கந்தல். அப்படி ஏற்பட்ட திருஷ்டி அந்த 18 நாள் யுத்தத்தில் அந்த பல அக்ரோணி சேனைகளை தும்சம் பண்ணி எல்லாரும் விட்ட அஸ்திரங்கள் ஆஞ்சநேயர் தடுத்திருந்தார். ஆஞ்சநேயர் அப்படி அந்த தியானமானாரோ இல்லையோ, கொடியிலிருந்து டக்குன்னு பஸ்மமாகிடுத்து. என்னை காப்பாத்தனையே கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கண்ணீர் மல்க அர்ஜுனன் பிரார்த்தனை பண்ணான். ஆத்மபந்து அநாத ரக்ஷகான்னு.
அந்த மாதிரி இப்போ இருக்கக்கூடிய திருஷ்டி ஒவ்வொரு குடும்பத்திலையும் மிக பொல்லாததாக இருக்குது. அதை சொல்லுங்கள் சாமி. அந்த திருஷ்டியினால தான் குடும்பத்தில் வம்பு, சண்டை, பிரச்சனைகள், பண விரயங்கள், நஷ்டங்கள், தோல்வி, தோல்வி மேலே தோல்வி. என்ன செய்கிறது ஒன்றும் புரியாமல் அப்படி கன்னத்தில் கை வச்சுட்டே இருப்பாங்க. அந்த திருஷ்டி அகல்வதற்கு ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமையில் ஒரு 2 மாலை வாங்கி போய் அம்பாளுக்கு போடுங்க. அந்த மாலையை 2 மாலையும் அம்பாளுக்கு சாத்திட்டு தீபாராதனை பண்ணி அந்த தட்டில் ஒரு 101 ரூபா போட்டுட்டு அதில் ஒரு மாலை பிரசாதமாக வாங்கி வந்து அந்த ஆடி வெள்ளி அதுவும் அம்பாள் அணிந்த மாலை எடுத்துன்னு வந்து வீட்டுக்கு வாயிற்படியில் அழகாக அலங்காரமாக கட்டி வைங்க. அப்போ அந்த வீட்டில் இருக்கிறவங்க அனைவருடைய ஜாதகத்தில் இருக்கிற திருஷ்டி விலகிவிடும். அடுத்தது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நேரம் ஆட்டி படைக்குதுப்பா அந்த பில்டிங்கில் அப்படின்றாங்களே, அந்த திருஷ்டி நிவர்த்தி ஆகிவிடும். 7 தலைமுறையில் இருக்கக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். அந்த மாலை அணிந்தவுடனே, வாசலில் அணிவித்தவுடனே அந்த வீட்டில் மகாலட்சுமி உள்ளார வந்து சந்தோஷமாக அனுகிரகம் செய்வாள். இந்த ஆடி வெள்ளியில் தாயை விடுறதில்லை. ஒரு 2 மாலை வாங்கி போய் போட்டு அழகாக எடுத்து வந்து வாசலில் கட்டிடுறேன். அதே போல் தலையெழுத்தே சரியில்லைப்பா. என்ன எழுத்து? தலையெழுத்தே சரியில்லை. ஒன்று கூட வீட்டில் சொல்கிற பேச்சு கேட்கல. அந்த ஆடி மாதம், ஆவணி மாதம், இந்த 2 மாதங்களில் பிரம்மோற்சவம்னுட்டு கோவிலில் பிரசித்தி பெற்ற கோவில்களில் நடக்கும். ஆடியில், ஆவணியில், ஏதாவது ஒரு மாதத்தில் அந்த பிரம்மோற்சவம் நடக்கிற நேரத்தில் மூலவரை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய தலையெழுத்து தானாக சரியாயிடும். அவ்வளோ சக்தி. பிரம்மோற்சவத்தில் மூலவரையும் உற்சவரையும் தரிசனம் பண்ணணும். சுபம் உடனடியாக கைகூடும். பதவி பாக்கியம் அதிசீக்கிரத்தில் கைகூடும். உங்கள் வீட்டில் தன பிராப்தி உண்டாகும். வீட்டில் தன பிராப்தின்னா தனம், பணம், பொருளாதாரம். பாக்கெட்டில், பீரோவில், பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் சேர ஆரம்பித்திடும். அந்த பிரம்மோற்சவம் நடக்கிற நேரத்தில் மூலவரையும் உற்சவரையும் பார்க்க வேண்டும். அதே போல் மகாலட்சுமிக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயம், இந்த ஆடி மாதம், ஆவணி மாதங்களில் அம்பாளுக்கு ஏலக்காய் மாலை தொடுத்து அதை அம்பாளுக்கு சாத்துங்க. ஐஸ்வர்ய மழை பொழிவாள். வீட்டில் ஒரு 108 ஏலக்காயை நிதானமாக கோத்து அழகாக வீட்டில் இருக்கிற சுவாமி படத்துக்கே அம்பாளுக்கு சாத்துங்க. அருகாமையில் இருக்கிற ஒரு அம்பாள், விநாயகர், பெருமாள், ஆஞ்சநேயர், சிவபெருமான், யாருக்கு கிட்ட இருக்க கோவில் அங்கே போய் ஏலக்காய் மாலை இந்த ஆடி மாதத்துலேயோ ஆவணி மாதத்துலேயோ ஏலக்காய் மாலை போடுங்க. வீட்டில் ஐஸ்வர்ய மழை பொழிவா, உங்களை விட்டு கடன் தொல்லைகள் நிவர்த்தி ஆகும். இஷ்டகாமியார்த்த பலம் சித்திரஸ்து அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் நினச்சின்னு இருக்கிறது நிறைவேறணும். ஒரு அட்டண்டன்ஸ் போடலாமா பைரவருக்கு? ஏதாவது முடிஞ்ச வரையிலும் பைரவருக்கு பண்ணுமே. நாம் நினச்சின்னு இருக்கிறது நல்லபடியாக நிறைவேறணுமே பைரவருக்கு. அந்த பைரவருக்கு விரல் மஞ்சள் மாலை போடுங்கள். நல்ல செய்தி வீடு தேடி வரும். தனம் உங்களை தேடி வரும். அதே போல் பைரவர் சன்னிதானத்தில் எலுமிச்சம்பழம் சாதம் தர்மம் பண்ணுங்க. மஞ்சள் கலரில் எலுமிச்சம்பழம் சாதம் பைரவர் சன்னிதானத்தில். இந்த கை எப்பொழுதுமே வெறுங்கையோடு இருக்குதுன்ற அந்த கவலை கையில் வருது. தாயே ஓட்டையில் கீழே எல்லாம் போயிடுத்து. தங்க மாட்டேந்து அன்றைக்கி பொழுதுக்குள்ளே ஓடி போயிடுத்து. சம்பளம் அவர் வாங்குறாரு தாயே 1.65க்கு மேலே, 80 ரூபாய்க்கு மேலே. ஆனால் அந்த தெரு கோடியில் வரும்போதே செல்ஃபோனில் 35 ரூபா தான் இருக்குது பேலன்ஸ். அதாவது 35,000 தான் இருக்குது. இந்த 20 நாளுக்கு வண்டி ஓட்டுறதுக்கு வெளியே கை மாற்று வாங்கி வண்டி ஓடும் குடும்பத்தில். அந்த எலுமிச்சம்பழம் சாதம் தர்மம் பண்ணும் பொழுது அந்த ஐஸ்வர்யமானது தக்க வைத்து கொள்வாள் உங்களுடைய இல்லத்தில் அம்பாள்.
அந்த ஐஸ்வர்யம் அந்த வீட்டில் இருக்கிற கிரகலட்சுமி சாநித்தியமாக இருப்பா. அதே போல் கஜ்ஜுருக்காய் மாலை, பெரிய தொழில் சக்ஸஸ் ஆகணும், பெரிய பதவி சக்ஸஸ் ஆகணும், பெரிய பதவி பெரிய தொழில் இதெல்லாம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு பைரவருக்கு கஜ்ஜுருக்காய் மாலை போடுங்க. அதே போல் வீட்டில் திருக்கல்யாணம், மழலை செல்வம், பைரவருக்கு அந்த மஞ்சள் வஸ்திரம் தானம் பண்ணுங்க, வளர்பிறையில் பண்ணுங்க. அதுலேயும் இந்த ஆடி மாதத்தில் இதெல்லாம் பைரவருக்கு செய்த அந்த இஷ்ட காமியார்த்த பலம் சித்திரஸ்தோ, நீங்கள் நினைத்ததை நடத்தி தருவார். அதே போல் மங்களாட்சதை, மஞ்சள் கலந்த பச்சரிசியில் அக்ஷதை செய்து பைரவரை பிரதட்சணம் பண்ணி பைரவர் பாதத்தில் போடுங்க. ஓம் வயநமசி சர்வசக்தியும் சர்வதேவதா மம வசமானய நமவோம். அப்படி பைரவரை பிரதர்ஷனம் பண்ணி அந்த வாயிற்படியாண்ட அக்ஷதையை போடுங்க. பைரவர் சன்னிதானம் சுற்றி பரிவாரத்தில் இருக்கும் சிவாலயங்களில், அம்பாள் ஆலயத்திலலாம் அந்த அக்ஷதையை போடுங்க. ஓம் வயநமசி சர்வசக்தியும் சர்வதேவதா மம வசமானய நமக. அந்த மஞ்சள் வஸ்திரத்தை சாத்துங்க, மஞ்சள் அக்ஷதையை போடுங்க, சுபம் கைகூடும். அதே போல் மஞ்சள் கலந்த அரிசி மாவில் தீபம் போடுங்க, வீட்டில் மங்களம் உண்டாகும், உங்களுடைய இல்லம் ஆனந்த நிலையமாகும். மஞ்சள் கோலம் வரைந்து பைரவர் சன்னிதானத்தில் நெய் தீபம் போடுங்கள். ஜான்யர்னா முழு சருக்கிறம்மா அப்படின்றீங்கள, அந்த நிலைமை சரியாகும். ஏற்றமுகமாக இருக்கும் வாழ்க்கை. நஷ்டக்கணக்கு தொடர்கிறதே 13 ஆண்டுகளாக, அந்த நஷ்டக்கணக்கு நிவர்த்தியாகும். எலுமிச்சம்பழம் தீபம் போடணும் பைரவருக்கு. அப்படி போடும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய வியாதி வைக்க பயங்கரமாக ஆட்டி படைக்குது. நவக்கிரகம் வியாதி வைக்கையாக ஆட்டி படைக்குது. வாரந்தோறும் வைத்திய விரயங்களாக இருக்க அந்த தோஷம் நிவர்த்தியாகும். அடுத்தது மஞ்சள் தூளில் பைரவருக்கு அபிஷேகம் செய்யுங்கள், லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும். இதெல்லாம் செய்யும் பொழுது உங்களுடைய நிலை சீராகும். உங்களுடைய நிலை என்ற வாக்கியத்திலேயே எல்லாம் இருக்குது. சொல்ல முடியாத கஷ்டங்கள், சொல்லக்கூடிய கஷ்டங்கள் இதெல்லாம் சரியாயிடும். இந்த ஆடி ஆவணியில் பைரவருக்கு இதெல்லாம் செய்யலாம். ஆடி மாதத்தில் செவ்வாய்க்கிழமையோ கிருத்திகையிலையோ ஒரு கைப்பிடி சில்லற அந்த முருகப்பெருமானுடைய விபூதி தட்டில், ஆரத்தி தட்டில் போடுங்க. கைப்பிடி சில்லற இங்கே இருக்க பாருங்கள். கண்டெய்னர் லாரி வச்சு ஏற்றலாம் கூட கஷ்டம் பத்தாது லாரிக்கு, இன்னும் 2 கண்டெய்னர் லாரி எடுத்து வாடணும் வைங்க. அப்படி ஏற்பட்ட நம்ம மனசில் அவ்வளோ துயரங்கள், அவ்வளோ பிரச்சனைகள், அவ்வளோ எதிர்பார்ப்புகள். இந்த உலகத்துக்கு வாழறதுக்கு தகுந்த ஒரு சூழ்நிலையும் ஐஸ்வர்யமும் தெய்வானுகிரகம் வேணும். அந்த ஆடி மாதத்தில் செவ்வாய்க்கிழமையோ கிருத்திகை ஏதாவது ஒரு நாளில் போய் ஒரு கைப்பிடி சில்லறை போடுங்க தட்டில். உங்களை துரத்தக்கூடிய கஷ்டங்கள், உங்களை துரத்தி கொண்டிருக்கக்கூடிய வியாதிகள், திருஷ்டிகள் உங்களை விட்டு நிவர்த்தியாகும். உங்களுடைய வாழ்க்கையில் செல்வம் பெருக ஆரம்பிக்கும். அதே போல் ஆடி மாதத்தில், ஆவணி மாதத்தில் ஹனுமானுடைய சன்னிதானத்தில் அந்த அவ்வளோண்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்து போய் வைங்க. ஆடி மாதத்திலையும் ஆவணி மாதத்திலையும் ஹனுமானுடைய சன்னிதானத்தில் திராட்சை, முந்திரி, பாதாம் ஏதாவது ஒரு சிரங்காய் எடுத்து போய் விநியோகம் பண்ணுங்க அங்கே இருக்கிறவங்களுக்கு. அல்லது நாட்டு சர்க்கரையை வாங்கி எடுத்து போய் நைவேத்தியம் பண்ணி எல்லோரும் கொடுங்க. அங்கே 2 ஊதுவத்தி ஏற்றி வைங்க. அந்த செய்வன பாதிப்பு நிவர்த்தியாகும். நவக்கிரகங்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் அகலும். சத்ரு பயம் அகன்றுவிடும். விரும்பிய வாழ்க்கை இந்த வருஷம் கைகூடும். ஆடி ஆவணி மாதத்தில் ட்ரை ஃப்ரூட் சரி ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கி போயிட்டு சன்னிதான வாசப்படியில் வச்சு அனுமானே ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் ஜனங்க சுற்றுவாங்க ஆஞ்சநேயரை மட்டும். அந்த ஆடி ஆவணி மாதங்களில் அந்த தானம் பண்ணணும். அப்போது உங்களுடைய வாழ்க்கை, விரும்பிய வாழ்க்கை
விரும்பிய பதவி உங்களை தேடி வரும் இந்த வருஷம். அதே போல் அம்மா, என்னுடைய கண்களிலிருந்து கண்ணீர் துளிகள், நிறைய பூஜைகள், நிறைய தவம், நிறைய தானம். என் வீட்டில் பல டிக்கெட் இருக்குது, இன்னும் அதே நிலையில் இருக்கு. கொரோனாவுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப்பு இல்லை, ஏறலை தாயே. 0 பேலன்ஸில் இருக்குது குடும்பம். அந்த எப்பொழுது அவளுடைய கடைக்கண் பார்வை விழும்? திருமகளுடைய கடாட்சம். திருமகளுடைய கடாட்சம் இருந்தால் வீட்டில் இருக்கிற சூழ்நிலை எல்லாம் சரியாயிடும். நினைத்தபடி எல்லாம் இந்த வருஷம் செட்டில் ஆகணும் தாய். என்ன பண்ணுறது? இந்த ஆடி மாதத்தில் தட்டு நிறைய பழங்கள் எடுத்துக்கோங்க, நேராக தாயார் சன்னிதானத்தில் எடுத்து போய் கொடுங்க. பட்டாச்சாரியாரண்டு சுவாமி அம்பாள் பாதத்தில் வச்சுட்டு ஒரு தீர்த்தமோ சடாரியோ எடுத்துட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. அந்த பின்னல் தட்டு நிறைய இருக்கிற பழ வகைங்க, அதை எடுத்து போய் தரிசனம் பண்ணுங்க ஆடி மாதத்தில். அப்பயே உங்கள் வீடு தேடி கண்டெய்னர் லாரியில் எடுத்து வர மாதிரி ஐஸ்வர்யத்தை, அந்த போன வாரம் அபர்ணாயை நமக கதைக்கு எப்படி மாட்டு வண்டியில் செல்வத்தை எடுத்துன்னு வந்தாலும் சொன்ன கதை சென்ற எபிசோடில் பார்த்திங்கன்னா தெரியும் அந்த கதை. அதை போல் தட்டு நிறைய பழங்கள் எடுத்து போய் கொடுக்கும் பொழுது அவள் எல்லா ஐஸ்வர்யத்தை அவளே அழியாத செல்வங்களை அனுகிரகம் பண்ணுவாள். வாழ்க்கையில் நிலைத்து இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம் உங்களுடைய சந்ததிகளுக்கு தருவாள். வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மனசில் சொன்னீங்க பாருங்கள், இவ்வளோ நான் நிறைய பண்ணி முடிச்சிட்டேன், எல்லாத்தையும் தூக்கி போய் கிணத்துல போட்டுடுறேன் பாருன்னுவாங்க தாய்மார்கள். அவ்வளோ ஒரு சோதனை இப்படி இருக்கும். அந்த தட்டு நிறைய பழங்கள் எடுத்து போய் கொடுத்துட்டு வாங்க. அவள் கூட வந்து எல்லாம் வீட்டுக்கே வந்து எல்லாத்தையும் செய்வாள் தாயார். அனந்த கோடி ஐஸ்வர்ய மழை பொழிவாள். பல ஆண்டுகளாக உங்களை ஆட்டி படைத்த கஷ்டம், கெட்ட நேரம் நிவர்த்தியாகும். எப்பொழுதும் ஒவ்வொரு ஆண்டும் சொல்லுவேன், ஆடி மாதத்தில் ஆவணி மாதத்தில் தாமரை மலர அழகாக மலர மாதிரி அழகாக விரித்து அதில் ஒரு 5 ரூபாய் நாணயம் குங்குமம் வைத்து அதை அர்ச்சகரண்டை கொடுத்து அம்பாள் பாதத்தில் வச்சு கொடுக்க சொல்லி தட்டில் ஒரு 101 ரூபா போட்டு அந்த தாமரை உள்ளார இருக்கிற நாணயம் குங்குமம் அவள் பாதத்தில் வைத்து எடுத்துன்னு வந்து அதை பீரோவில் வைங்க. அந்த வெளியே இருக்கிற மகாலட்சுமி உங்கள் வீட்டில் தங்க ஆரம்பித்துடுவா. வெளியே இருக்கிற குலதேவதை உங்கள் வீட்டில் வந்து வாசம் செய்வாள். வீட்டில் எல்லாம் செட்டில் ஆகணும் தாய். இந்த வருஷத்துக்கு இத்தனை ஆண்டுகள் பொறுமையாக இருந்துட்டாங்க, இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க முடியாது. குழந்தை பாக்கியம், உத்தியோகம், கல்யாணம், சொந்த வீடு, கடன் நிவர்த்தி. அவர் 100க்கு 35 பைசா வருமானத்தில் இருக்கிறார் தாயே, அவர் 100 ரூபாய் வருமானத்துக்கு ஏறணும். பதவியில் திருஷ்டி, தடைகள், போராமைகள், தொழிலில் பல லட்சம் போட்டுட்ட, பேங்க் லோனும் கட்ட முடியல, வியாபாரத்தில் நாணயத்தையும் காப்பாற்ற முடியல, வியாபாரம் அப்படி நித்திரையாக இருக்குது தாயே. இதெல்லாம் சரியாகும். அந்த தாமரையில் ஒரு நாணயம் அவளோண்டு குங்குமம் போட்டு அர்ச்சகரண்டை கொடுத்து அம்பாள் பாதத்தில் வச்சு கொடுக்க சொல்லி ஒரு 101 ரூபா தட்டில் போட்டுட்டு வாங்க. அந்த தாமரையோட நாணயத்தை குங்குமத்தோட அழகாக எடுத்துகிட்டு வந்து வீட்டில் பீரோவில் வைங்க. சகல வரங்களையும் அவள் அனுகிரகம் பண்ணுவாள். ஆடி மாதத்துலேயோ ஆவணி மாதத்துலேயோ செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு அந்த வீட்டு வாயிற்படியில் 2 பக்கம் எலுமிச்சம்பழம் குங்குமம் தடவி வைங்க. ஒரு வீட்டில் நல்ல தேவதைகள் வாசம் செய்ய வேண்டும், சுப தேவதைகள். அந்த வீட்டு வாஸ்து நல்லா இருக்கணும். ஆடி ஆவணிக்கு மட்டும்தான் அந்த பவர். அதுவும் ஞாயிற்றுக்கிழமையாக, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை அந்த அருள்வாக்கு தினமாக பார்த்து வாசலுக்கு 2 பக்கம் எலுமிச்சம்பழம் குங்குமம் தடவி வைங்க. அந்த அஷ்ட ஐஸ்வர்யமும் வீட்டில் நிரந்தரமாக தங்கும். வருமானம் இரட்டிப்பாகும். இந்த வருஷம் வாழ்க்கையில் நல்லா செட்டில் ஆவீங்க. அதே போல் ஆடி மாதத்தில் மகளிர்கள், அதாவது வயசுக்கு வந்த பொண்ணு இருக்குமா, பையன் இருக்கிறான், எல்லாம் இருக்குது, எதுவுமே அந்த வளர்ச்சி, அந்த சுபம், அந்த உத்தியோகம், அந்த தொழில் எதை செய்தாலும் தொட்டாலும் தடங்களாகி அப்படியே நிற்குது தாய். ஃபஸ்ட்டு ரவுண்டு மீட்டிங் முடிஞ்சு போச்சு, உத்தியோகத்தில் உட்காரணும், கடைசி நிமிஷத்தில் அப்படி நிற்கும். அந்த ஆடி ஆவணி மாதங்களில் இந்த வேப்ப மரத்து கீழே நாகம் இருக்கும் கோவிலுங்களில், சிவாலயங்களில்.
அந்த அரச மரத்தடியில் இருக்கும். அந்த நாகத்துக்கு ஆடி ஆவணியில் பால் அபிஷேகம் பண்ணுங்க. அப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற பசங்க நல்ல முறையில் இந்த வருஷம் செட்டில் ஆகிடுவாங்க. இந்த ஆடி மாதத்தில் சஞ்சீவி பர்வதம் மலை மாதிரி அழகாக வரைங்க. இந்த ஆடியில் தான் அந்த யுத்த காலத்தில் ஆஞ்சநேயர் ரொம்ப ஹெல்ப் பண்ணார் ராமபிரானுக்கு. ஆடி அவ்வளோ விசேஷம், சிராவணம் அவ்வளோ விசேஷம். அதான் ஆவணி மாதம். அந்த சஞ்சீவி பர்வதம் மாதிரி அரிசி மாவில் வரைந்து ஒரு வால் ஒன்று இழுத்து அழகாக அந்த அரிசி மாவுலேயே இழுத்து அழகாக ஒரு நெய் தீபம் போடுங்க. அவன் ரொம்ப நான் 2 வாழைப்பழத்தோலில் போட்டு கீழே விழுவனா பார்க்குறாம்மா எதிரிகள் அப்படின்வாங்க. எந்த வேலைக்காரனும் சரியாக செட்டாக ஆகலை வீட்டில் அப்படின்றாங்க. எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாரு மகாராஜா, ஆனால் அந்த வளர்ச்சி பணிக்கு அந்த பணம் செலவாகலை அப்படின்னு மனசில் ரொம்ப கவலைப்படுவாங்க. அந்த சஞ்சீவி பர்வதம் அரிசி மாவில் வரைந்து அதில் வால் வரையணும். முக்கியமான அதை அரிசி மாவிலே வரைந்து அந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஒரு நெய் தீபம் போடுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய திருஷ்டி, சத்ரு பயம், காரிய தடை இதெல்லாம் தானாக நிவர்த்தி ஆகிவிடும். பொருளாதார மழை பொழிய ஆரம்பித்து விடுவாள் மகாலட்சுமி. ஆஞ்சநேயருடைய வால் எங்கே அந்த பர்வதத்து கீழே இருக்கோ அங்கே மகாலட்சுமி அவளையும் மறந்து நவநிதியும் அனுகிரகம் செய்வாள். ஆஞ்சநேயர் வந்தாலே மகாலட்சுமி உள்ளார வந்த மாதிரி. அப்படியேற்பட்ட ஒரு தபஸ் ஆஞ்சநேயர் மகாலட்சுமி இடத்துல சீதா பிராட்டி என்ற வரம் பெற்றவர். அவர் அந்த செவ்வாய்க்கிழமை, அதுவும் ஆடி மாதத்துலேயும் ஆவணி வளர்பிறையிலையும் 2 தரம் பண்ணணுமா? 2 தரம் பண்ணிடுறேன் தாய். வீட்டில் அரிசி மாவு இருக்குது. அழகாக சின்னதாக மனையில் அழகாக சஞ்சீவி பர்வதம் வரைந்து வால் வரைந்து ஒரு நெய் தீபம் போட்டுடுறேன். அன்பு தாய்மார்களே, ஆடி மாதத்தில் மிக முக்கியமாக இந்த மேஷம் விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த 2026 செப்டம்பர் 2027 நவம்பர் இந்த மேஷம் விருச்சிக ராசிக்காரர்கள் இப்போ அபாரமாக வாழ்க்கையில் செட்டில் ஆகிற நேரம். மறுபடியும் சொல்லுங்கள் தாயே, புரியல. மேஷம் விருச்சிக ராசி ரைட்டு. எங்கள் வீட்டில் இருக்க டிக்கெட்டு 2 இருக்குது. எங்கள் வீட்டுக்காரர், என் பையன், இல்லை என் பொண்ணு, எங்கள் குடும்ப தலைவி அப்படின்வாங்க. அவங்க இந்த செப்டம்பர்லேருந்து நவம்பருக்குள்ளார ஒரு கட்டத்தை வெற்றி வாகை சுட போகிறார்கள். வாழ்க்கை, படிப்பு, பட்டம், பதவி இதெல்லாம் செப்டம்பர் டு நவம்பருக்குள்ளார அப்படியேற்பட்ட ஒரு அபார வளர்ச்சியை சாதிப்பீங்க. ஏதோ சிறப்பாக அருள்வாக சொல்கிறீங்க அம்மா. ததாஸ்து. வாழ்க்கையில் நல்லா செட்டில் ஆக போகிறீங்கன்னு உத்தரவாயிருக்கு. ஆனால் திருஷ்டி பின்னாடியே துரத்தி இழுவுறது. இல்லைம்மா இப்படி சொல்லிட்டீங்க, நல்லா செட்டில் ஆவீங்கன்னு சொல்லிட்டீங்க, ஆனால் திருஷ்டி இருக்குன்றீங்க. ஆமாம், அந்த திருஷ்டி நிவர்த்தி பண்ணுறதுக்கு பீடத்துக்கு ஃபோன் பண்ணி என்ன பண்ணணும் தாயே, அதை அம்மாவுடைய அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி அந்த குங்கும பிரசாதம் எங்களுக்கு கொரியர் பண்ணுங்க. இல்லை அந்த திருஷ்டி அகல்றதுக்கு என்ன பரிகாரம் சொல்லுங்கள், அது ஞாயிற்றுக்கிழமையாக படையெடுத்து வர்றோம், அதை செஞ்சிடறோம். பொதுவாக இங்கே செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு ஆகிய தினங்களில் பீடத்தில் இருப்பேன். இந்த பீடம் முகவரி விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் செஞ்சி போகிற மெயின் ரோட்டில் இருக்குது. பெலாக்குப்பம் அந்த ராஜராஜேஸ்வரி பாடசாலை வாசல்லே அம்பாள் பீடம் இருக்குது. தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு தான் வரணும் நீங்கள், அன்பு தாய்மார்களே. மற்றபடி திங்கள், அதாவது புதன், வியாழன், சனி இந்த தினங்களில் சென்னையில் முகாமிட்டிருக்கேன். சென்னையில் அருள்வாக்கு தரிசனம், ஜாதகம் இதெல்லாம் பெறலாம். ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு வாங்க. அதே போல் ரிஷபம், துலாம் பல ஆண்டுகளாக இருந்த தடை உங்களை விட்டு நிவர்த்தி ஆகிறது. இந்த ஆவணி மாதம் வளர்பிறை டு கார்த்திகை மாதத்துக்குள்ளார ஒரு சில முக்கியமான கட்டங்களில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் நினைத்தபடி. ஆஹா, இன்னொரு தடவை சொல்லுங்கப்பா. ரிஷபம், துலாம் பல ஆண்டுகளாக தடைகள் முடிவுக்கு வந்தது. ரொம்ப சந்தோஷங்க. பொருளாதாரம்லாம் அப்புறம் வரட்டும், எங்களை பிடிச்ச தடை நிவர்த்தி ஆவதே முடிவுக்கு வருகிறது.
இந்த 2026 ஆவணி வளர்பிறையிலிருந்து கார்த்திகை மாதத்துக்குள்ளார ஒரு சின்ன குறுகிய நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் 5-6 வேலைகளை சக்ஸஸாக சாதிப்பீங்க. பகைவர் தொல்லை இருக்கிறது, அப்பீடத்துக்கு தொடர்பு கொண்டு அந்த பகைவர் தொல்லையை நிவர்த்தி பண்ணுறதுக்கு அதுக்குரிய பரிகாரம் செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய வீட்டில் இருக்கிற சூழ்நிலைகள் அதிலே அர்த்தம் பண்ணிக்கோங்க. துலாம், ரிஷபம் இந்த ராசிக்காரர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அதெல்லாம் இப்போ சரி பண்ணிடுவீங்க. எப்போ? ஆவணி வளர்பிறையிலிருந்து கார்த்திகை பௌர்ணமிக்குள்ளர. பகைவர் தொல்லைக்கு மட்டும் ஃபோனில் தொடர்பு கொண்டு அதுக்குரிய எளிய பரிகாரங்கள் ஏதாவது சொல்லுங்கம்மா, கொஞ்சம் என் நிலை உயரட்டும், பீடத்தினுடைய நிலையை சிறப்பாக்கிறேன். அதனால் அந்த எளிய பரிகாரங்கள் ஏதாவது வந்து பண்ணுறதா இருந்தாலும் பண்ணுறோம். அந்த பகைவர் தொல்லையை நிவர்த்தி பண்ணி கொள்ளுங்கள். அன்பு தாய்மார்களே, மிதுனம் கன்னி, இந்த மிதுனம் கன்னி அதாவது 2026 இந்த ஜூலை மாதத்திலிருந்து இன்னி 3 மாதங்கள் தான் இருக்குது. அந்த 3 மாதங்களில் ஒரு சின்ன வெற்றி கிடச்சா கூட பரவாயில்லை, அடுத்த கட்டத்தில் நான் பிடிச்சி ஏறிடுவேன். எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது, வெற்றினாலே ஆடு பார்க்குது, என்னை பார்த்தோடனே ஓடி போகுது ஜெயம். அந்த வெற்றியை சாதிக்கக்கூடிய நேரம் ஜூலை டு செப்டம்பருக்குள்ளர அபார வளர்ச்சியை உறுதி செய்ய போகிறீங்க. ஏதோ ஒரு முக்கியமான கட்டத்தை நீங்கள் இரட்டிப்பு வெற்றியை அடைய போகிறீங்க. உங்கள் தொழில் சரியாகும், பதவி கிடைத்திடும், வாழ்க்கை வெற்றி முகமாக பயணிப்பீங்க. இன்னும் கொஞ்சம் கம்மியான நேரத்தை சொல்லியிருக்கீங்க, கொஞ்சம் நிறைய நேரம் சொல்லக்கூடாதா எங்களுக்கு? அதாவது ஜூலை டு செப்டம்பர் இன்னும் 3 மாதம் தானே தாயே, இதிலே 5 நாள் ஓடிடுத்தே. இந்த ஒரு 2 மாதம் இடைவெளியில் ஏதோ ஒரு முக்கியமான கட்டம், ஒரு வெற்றியை கடவுள் அதாவது தண்ணியில் இருப்பான், அவனுக்கு ஒரு தூண் கழியோ தடியோ வேரோ கொடுத்து அவனை கரை ஏற்றணும். அந்த மாதிரி ஒரு கரை ஏறிடுவீங்க. அதை ஏறிட்டிங்கன்னா வாழ்க்கையில் தொடர்ந்து வெற்றி முகமாக இருப்பீர்கள். பெரியவர்கள் காலத்து பிரச்சனைகள் இருக்குது வீட்டில், அந்த மிதுனம் கன்னி. அதனால் அந்த பெரியவர்கள் காலத்து குறைபாடுகளை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள். பொதுவாக இந்த மிதுனம் கன்னி இவர்கள் இந்த 1.5 வருஷமே ஒரு சூப்பர் ஸ்டார் டைம்னு சொல்லுறாங்க சான்றோர் பெருமக்கள் எல்லாருமே. அதனால் அம்மாவண்ட வந்து அந்த பெரியவர்கள் காலத்து குறைபாடுகளை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள். பீடத்துக்கு தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். அந்த ஸ்ரீ ரகுராம் அடிகளார் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்குன்னு அந்த பட்டனை கொஞ்சம் அழுத்துங்க. அன்பு தாய்மார்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பீடத்துக்கு வருகை தாருங்கள். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து அடுத்தடுத்த ராசிகளை பற்றி சொல்கிறேன், அவசியம் நிகழ்ச்சியை பார்த்துட்டு வாங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சுபமஸ்து.